பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவை ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். இது ஒரு பெண் ஜாதகம். போன வாரம் நம்ம கிட்ட ப்ரெடிக்ஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் சொன்னோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல போகிறேன். இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்க்கும்போது 8/2/2003 4:50 பிஎம்மில் பிறந்திருக்காங்க. இவங்க ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது மேஷத்தில் சந்திரன், சனி ராகு ரிஷபத்தில், குரு பகவான் கடகத்தில், செவ்வாய் கேது விருச்சிகத்தில், சுக்கிரன் தனுசுவில், சூரியன் புதன் மகரத்தில் இருக்கிறார். பிறப்பு லக்னம் என்பது கடக லக்னமாக வந்தது. இப்போது இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, திருமணமாகி 2 வருஷம் ஆச்சுங்க, ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கலைங்க, அதுக்கு எப்போ கிடைக்கும் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 5ஆம் இடத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னாலே கடக லக்னத்துக்கு குரு உச்சமாக தான் இருக்கார். இந்த அம்மாவுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு எடுப்பில் சொன்னோம். டிலே ஆகிட்டுருக்கு. ஏன் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னா, செவ்வாய் கேது 5ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் இருக்கலாம், கேது இருக்கக்கூடாது. சனி பார்க்குறார். அதாவது 5ஆம் இடம் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். அப்போது 2வது சனி வேறு பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு தடை இருக்கிறது. மருத்துவத்தின் உதவியோடு தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்க முடியும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தைராய்டு கூட இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிங்களான்னு கேட்டோம். ஆமாங்க. கொஞ்சம் அந்த தைராய்டு கொஞ்சம் அதையும் நீங்கள் மெடிசின் சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அது கண்ட்ரோலாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. எப்போ இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு பரணி நட்சத்திரம் இப்போது சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தசைக்குள்ளே இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பிறப்பு லக்னம் கடகம், வளரும் லக்னம் வயதின் லக்னம் என்று கன்னி லக்னமாக செல்கிறது. 3வது லக்னமாக வருது. பிறப்பு லக்னத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு கேள்வி. இவங்க பாருங்கள், 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். ஏழ்பி லக்னம் கன்னி, ஏழ்பிக்கு 5ஆம் இடம் மகரம், மகரத்தின் அதிபதி 5க்கு 5 10ல் போய் உட்காந்துருக்கார். அப்போ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டா? குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போது என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு? ஏழ்பி உத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. ஏழ்பி நட்சத்திர புள்ளி உத்திரம் 4, அது 2, 3, 4, அதாவது 3வது நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு. இவங்களை பொறுத்த வரலையும் உத்திரத்துக்கு அப்புறம் அஸ்தம் வரும். இந்த அஸ்த நட்சத்திரம் வரும்பொழுது குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் பெண்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஏழ்பிக்கு 8 மேஷம், மேஷத்தின் அதிபதி 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அது 8க்கு 8 மாறிடுது. நட்சத்திர புள்ளி உத்திரம் 4 சொன்னோம். கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 8னா 8க்கு 8ஆம் இடம். அப்போ ஏழ்பிக்கு 3ஆம் இடம். குழந்தை பாக்கியத்திற்கான தடைக்கு காரணமே இதான். 8ஆம் இடம் கர்ப்பஸ்தானம். அந்த கர்ப்பஸ்தானத்தினுடைய அதிபதி ஏழ்பிக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது.
அப்போது அது 8க்கு 8 மாறிடுது இல்லையா? அப்போது இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி முடிஞ்சு பரணி வரணும். வரும்பொழுது அந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நிலை இன்னும் 2 ஆண்டு காலங்கள். இப்போ வந்து கேதுனுடைய நட்சத்திரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓராண்டு நடக்கும். அதுக்கப்புறம் பரணி நடக்கும். பரணி அப்படின்னும் பொழுது பரணியும் 2ஆம் பாதம் வரும்பொழுது தான் திருமணம், அது குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆகும். ஆனால் மெடிசின், அதாவது மருத்துவத்தின் உதவியோடு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்களும் சந்தோஷமாக போனாங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நல்ல உறவினர்கள் இதை அனுப்புங்க. மற்றபடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.